ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டோமோ அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டேட்டா விஷுவலைசேஷனில் பார்க்க போகிறோம்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன், ரெக்ரெஷன் லைன், ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் பாக்ஸ் பிளாட். ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா அப்சர்வேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது பின்ஸ்லாம் பார் இருக்கு இல்லையா, அந்த பார்ஸில் கண்டினியூஸான அப்சர்வேஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ கனெக்ட் த கவுண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பின்ஸ் விச் வில் கனெக்ட்னா இந்த லைன் கனெக்ட் ஆகுது இல்லையா, அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹிஸ்டோகிராம் யூசஸ் டு டெபிக்ட் த கவுண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பின்ஸ். இது வந்து எதுக்குன்னா டெபிக்ட் பண்ணுறதுக்காக, டிஃப்ரெண்ட் பின்னில் இருக்கக்கூடிய கவுண்ட்ஸை டெபிக்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. விச் இஸ் யூஸ்டு டு describe the observation and depicts. Okay, the next one is box plot. Box plot is very much important one. Okay, box plots first பாத்தீங்கன்னா இதுதான் box plot. Say this is an horizontal box plot. ஸோ பாக்ஸ் பிளாட்ல ரெண்டு வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஹாரிசாண்டல், இன்னொன்று வந்து வேர்டிக்கல். இங்கே கொடுத்துருக்கிறது ஹாரிசாண்டல். இங்கே பார்த்துட்டிங்கன்னா மினிமம் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மீடியன் குவார்டைல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் இன் பர்சன்டைல்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கேட்டர் பிளாட். Scatter plot is used to represent the relations between two quantitative variable. எதுக்குன்னா ரெண்டு குவான்டிட்டேட்டிவ் வேரியபிளுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் ஹாரிசாண்டல் ஆக்சிஸில் ஒரு குவான்டிட்டேட்டிவ் வேல்யூ, வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஒரு குவான்டிட்டேட்டிவ் வேல்யூ. ஸ்கேட்டர் சார்ட்ஸ் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள் அண்டர் கன்சிடரேஷன், விச் இஸ் ரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரெக்ரெஷன் கர்வ் பார்க்க போறோம். ரெக்ரெஷன் லைன் இஸ் யூஸ்டு டு டிஃபைன்டு as a statistical concept that facilitate and predict the relationship between two or more variables. Okay, இந்த ரெக்ரெஷன் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் ரெக்ரெஷன் லைனு. இந்த ரெக்ரெஷன் லைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும், அதாவது ரெண்டு வேரியபிள் இல்லை ரெண்டுக்கு மேற்பட்ட வேரியபிளை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, இது வந்து எதுக்கு பெஸ்ட்டாக யூஸ் ஆகுதுன்னா டிபெண்ட் வேரியபிளுக்கான ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன் ஃபார் லீனியர் ரெக்ரெஷன். தட் மீன்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ். இந்த ரிலேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெக்ரெஷன் லைனுக்கு. ஓகேவா, இதெல்லாம் வந்து டேட்டாஸ் விச் இஸ் இண்டிபெண்ட், விச் மே பி இண்டிபெண்ட் ஆர் டிபெண்ட். ஓகேவா, ஆல்மோஸ்ட் எல்லா சார்ட்ஸ், மேப்ஸ், கிராஃப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே அதற்கான பிளேலிஸ்டில் போய் பாருங்கள். ஸோ எனி டவுட்ஸ் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரிசீவிங் நோட்டிஃபிகேஷன் அபவுட் அவர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.